மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க, பிறக்க போகின்ற மார்கழி மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் உண்டாகுமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி மார்கழி மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, உங்கள் ராசியில் சூரிய பகவான் சஞ்சரித்து வருகிறார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவானும், சுகஸ்தானத்தில் ராகு பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையிலும், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், தொழில் ஸ்தானத்தில் கேது பகவானும், அயனசயன போகஸ்தானத்தில் புதன் பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கும்பராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். மற்றும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன் பகவான் விருச்சிக ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த கிரக பெயர்ச்சிகள் மற்றும் கிரக நிலை காரணமாக மார்கழி மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். மற்றும் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே இந்த மாதத்தில் நீங்கள் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய மாதமாக அமையப் போகிறது. பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட்டாலும் மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். அதே போல உடல் ஆரோக்கியத்தில் திடீர் உற்சாகம் குறைபாடு ஏற்படும். சொத்துகளால் திடீர் பிரச்சனைகளும் வரலாம். ஒரு சிலருக்கு புதிய வழக்குகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய ராசிநாதன் வக்ரமடைந்து இருப்பதால் உடல் நிலையில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே போல அரசாங்க காரியங்கள் தாமதமாகவே முடியும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் சஞ்சரித்து வருவதால் எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டாகும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரித்து வருவதால் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சுக்கிர பகவானின் அருளால் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாகும். அவர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும். இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். மார்கழி மாதத்தின் தொடக்கத்தில் கடகத்தில் உள்ள செவ்வாய் பகவானும் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவானை பார்க்கிறார். சுக்கிரன் கும்பத்திற்கு சென்ற பிறகும் செவ்வாயின் பார்வை அவர் மீது பதிகிறது. உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் சுக்கிரனின் பார்வையால் நல்ல மாற்றங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு தேடி வரும். கடன் சுமை குறைய புதிய வழி உண்டாகும். உத்தியோகத்தில் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்றபடி இடமாற்றம் ஏற்படும். நீண்ட தூரங்களில் உள்ள நிறுவனங்களில் இருந்து சம்பள உயர்வுடன் கூடிய வேலை வாய்ப்புகளும் வரலாம். உங்களுடைய திசா புத்தி பலம் பெற்றிருந்த நம்பிக்கையோடு செல்லலாம். இல்லையேல் இருக்கும் இடத்திலேயே இருப்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லது. தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் என்றாலும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக செய்து அதிகாரிகளிடம் பாராட்டுகளை பெறுவீர்கள். அதே போல இந்த மாதத்தில் தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும். தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக நடைபெறும். இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பண வரவு கூடுதலாக கிடைக்கும். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படும். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் குரு பகவான். அந்த குரு பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உள்ளது. அதனால் எதையும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு வாங்கி போட்ட இடத்தாலும் விற்பனை செய்த இடத்தாலும் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. எனவே கூடுதல் விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியம். மார்கழி மாதம் 15ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிர பகவான் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 6, 11ஆம் இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு சகாயஸ்தானத்திற்கு செல்லும் வேளையில் வெற்றி செய்திகள் வீடு தேடி வரும். விருப்ப ஓய்வில் வெளியே வந்து சுய தொழில் தொடங்கலாமா என்று சிந்தனையை செய்வீர்கள். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும்.
வெளிநாட்டிற்கு பணிபுரிய சென்று வேலை கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும். மார்கழி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவான் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் இந்த மாதத்தில் நீங்கள் நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஒரு சில காரிய தடைகள் ஏற்பட்டாலும் முடிவில் சுபமாக முடியும். மனதில் புது தெம்பும் உற்சாகமும் தோன்றும். அதே போல பொருளாதாரமும் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் சுப விரயங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு செல்ல வாய்ப்பு கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள் வகையில் வீண் செலவுகள் ஏற்படும். அதே போல உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிறகு சீராகும். உங்கள் ராசிநாதன் ரணருண ரோகஸ்தானத்தில் வக்ரமடைந்து இருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் இருந்து வந்தால் அது இப்பொழுது நீங்கும். சொத்து பிரச்சனையில் இழுபறியான நிலை நீடிக்கும். வாகனத்தில் வேகத்தை குறைத்துக் கொள்வது இந்த மாதத்தில் மிகவும் நல்லது. மார்கழி மாதம் 17ஆம் தேதி உங்கள் ராசிக்கு புதன் பகவான் வருகிறார். உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான். உங்கள் ராசிக்கு வரும் பொழுது கல்யாண முயற்சிகள் கைகூடும். கடல் தாண்டி வரும் செய்தி மகிழ்ச்சி அடைவதாக இருக்கும். தொழில் வளர்ச்சியில் இருந்த பிரச்சனைகள் தீரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு வருமானம் திருப்தி தருவதாக இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மார்கழி மாதம் முன்னேற்றமான மாதமாக அமையப் போகிறது. இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். சனி பகவான் உங்கள் செயல்களை எல்லாம் ஆதாயமாக்குவார். நினைப்பதை எல்லாம் நடத்தி வைப்பார். தடைப்பட்டிருந்த வேலைகள் ஒவ்வொன்றாக நடக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் உங்கள் ராசிநாதன் வக்ரமடைந்து இருப்பதால் உங்களுக்கு யோகமான நிலை உண்டாகும். தொழிலில் முன்னேற்றம், குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். உங்களுடைய நட்சத்திரநாதன் கேது பகவான் சஞ்சாரத்தால் செய்து வரும் தொழிலில் அதிகபட்ச அக்கறை தேவை. பார்த்து வரும் உத்தியோகத்தில் நியாயமாக செயல்படுவதால் நன்மைகள் உண்டாகும். சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுபவர்களுக்கு இந்த மாதத்தில் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சனி பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் செயல்பாடுகளும் நியாயமாக இருக்கும். மார்கழி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவான் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் ஆசைகள் அதிகரிக்கும். திட்டமிட்ட பணிகளில் கவனம் செலுத்துவதால் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மார்கழி மாதம் நன்மையான மாதமாக அமையப் போகிறது. உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலர் இந்த மாதத்தில் புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்புகளும் உண்டாகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள் வீடு தேடி வரும். செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரத்திலும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சனி பகவான் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் வேலைகள் எல்லாம் நினைத்தபடி நடக்கும். தடை இல்லாமல் வெற்றி பெறுவீர்கள். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் தந்தையின் உடல்நிலையில் கவனமாக இருப்பது இந்த மாதத்தில் மிகவும் அவசியம். உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மார்கழி மாதம் செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் ராசியில் சூரிய பகவான் சஞ்சரித்து வருவதால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரித்து வருவதால் பொருளாதார நெருக்கடிகள் விலகும். எதிர்பார்த்த வரவு உண்டாகும். வியாபாரம், பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். வெளிநாட்டு தொடர்புகள் லாபத்தை ஏற்படுத்தும். சனி பகவான் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார். வழக்குகளில் சாதகமான நிலை ஏற்படும். இந்த மாதத்தில் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதித்திடக்கூடிய காலமாக மாறும். இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்தி வருவது அவசியம். புதன் பகவான் வக்ரமடைந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஒப்பந்த விவகாரத்தில் கவனமாக இருங்கள். அதே போல பத்திரங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பு நன்றாக பார்த்து படித்த பிறகே கையெழுத்திடுவது மிகவும் அவசியம். நன்றி, வணக்கம்.